வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2019 ஓட கொஷின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஷிஃப்ட் பேசிஸில் ஒவ்வொரு செக்ஷனாக மேக்ஸ் செக்ஷன், ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் அண்ட் இங்கிலீஷ் செக்ஷன் செப்பரேட்டாக ஒவ்வொரு வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது 5th ஆகஸ்ட்டு ஷிஃப்ட் 1 கேள்விகளான ஜென்ரல் அவேர்னஸ் கேள்விகள் தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். When was the Indian national flag adopted? 12th July 1947, 12th August 1947, 22nd August 1947, 22nd July 1947. ஸோ இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாக் இந்தியன் கவர்மெண்ட்டால் எப்போ அடாப்ட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 22nd July 1947. இந்த ஃப்ளாகை பற்றி லென்த் இஸ் டு பிரெத் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. ஸோ லென்த் இஸ் டு பிரெத் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா 3:2 ரேஷியோவில் தான் இந்த ஃப்ளாக் வந்து இருக்கணும். ஆனால் இந்த ஃப்ளாகை டிசைன் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிங்காலி வெங்கையா அவர்கள் தான் வந்து ஃப்ளாகை டிசைன் பண்ணுறாங்க. முதல்ல அஃபீஷியலாக இந்த ஃப்ளாக் வந்து ஹோஸ்ட் பண்ணப்பட்டது எப்படின்னு பார்த்தோம்னா 15th August 1947. 15th August 1947. அண்ட் ஒவ்வொரு வருஷமும் இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ ரெட் ஃபோர்ட்டில் பிரைம் மினிஸ்டரால் அப்போ இருக்க, அதாவது ஒவ்வொரு வருஷத்துலேயும் எந்த பிரைம் மினிஸ்டர் இருக்காங்களோ அந்த பிரைம் மினிஸ்டரால் ரெட் ஃபோர்ட்டில் இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ இந்த ஃப்ளாக் வந்து ஹோய்ஸ்ட் பண்ணப்படுது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர் ஃபால்ஸ் இன் தி அரேபியன் சி? இண்டஸ், கோதாவரி, பிரம்மபுத்திரா, கிருஷ்ணா. ஸோ அரேபியன் சி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது அரேபியன் சி. ஸோ இந்தியன் சப்கான்டினென்ட் பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் அரேபியன் சி அண்ட் இந்த பக்கம் பே ஆஃப் பெங்கால். அரேபியன் சியில் ட்ரெயின் ஆகக்கூடிய ரிவர் அப்படின்னு பார்த்தோம்னா இண்டஸ். இந்த இண்டஸ் ரிவரானது லேக் மான்சரோவர், டிபெட்டில் இருக்கக்கூடிய லேக் மான்சரோவருங்கிற பகுதியிலிருந்து தான் ஆரிஜினேட் ஆகுது. அண்ட் இண்டஸ் ரிவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் அப்படின்னு பார்த்தோம்னா மித்தான்கோட். இந்த மித்தான்காட் அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தானில் ஒரு இடம். ஏன் இந்த இடத்த நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல இண்டஸ் ரிவரோட சட்லஜ், பீஸ், ரவி, செனாப், ஜலம் இந்த 5 ரிவருமே ஜாயின் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா இந்த மித்தான்கோட். இந்த மித்தான்கோட்டில் ஜாயின் ஆகி அரேபியன் சீல தான் ட்ரெயின் ஆகுது. இண்டஸ் ரிவரோட அப்ராக்சிமேட் லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா 2900 கிலோமீட்டர். 2900 கிலோமீட்டர். ஸோ ரிமைனிங் ரிவர்ஸ் கோதாவரி, பிரம்மபுத்திரா, கிருஷ்ணா எல்லாமே வந்து பே ஆஃப் பெங்காலில் ட்ரெயின் ஆகக்கூடிய ரிவர். நெக்ஸ்ட், which of the following cricketer was awarded Rajiv Gandhi Khel Ratna Award 2018? யுவராஜ் சிங், விராட் கோலி, MS தோனி, ரோஹித் சர்மா. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது 2018 விராட் கோலிக்கு கொடுக்கப்படுது. அண்ட் இந்த ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மந்த்தில், அதாவது இந்த மந்த் ஆகஸ்டில் பிரைம் மினிஸ்டர் இந்த விருதோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. மேஜர் ராஜீவ் காந்தி கேல் ரத்ன விருதை வந்து மேஜர் தயன்சந்த் கேல் ரத்னா அவார்டு அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த விருது ராஜீவ் காந்தி அப்படிங்கிற பேர், ராஜீவ் காந்தி வந்து ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர், இவரோட பேரில் வழங்கப்பட காரணமே பார்த்தோம்னா இந்த விருது 1991 இந்த பீரியடுக்கு அப்புறமா வழங்கப்படக்கூடிய ஒரு உயரிய விருது. ஸ்போர்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு
ஹையஸ்ட் ஹானர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ராஜீவ் காந்தி கேல் ரத்ன விருது. இந்த விருதுல 25 lakhs கேஷ் பிரைஸும் ஒரு மெடல் அண்ட் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கப்படுது. ஸோ ராஜீவ்காந்தி நேமில் கொடுக்கப்படுறது எதனாலன்னு பார்த்தோம்னா, ராஜீவ்காந்தி பீரியடில் ஸ்போர்ட்ஸ்க்கு நிறைய வந்து ஸ்கீம்ஸ் அண்டு நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. ப்ளஸ் ரூரல் சைடில் இருக்க மக்களும், ஸோ ரூரல் சைடில் இருக்க சின்ன சின்ன பள்ளியிலையும் சரி, இல்லை ரூரல் சைடோட ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களும் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நிறைய ஸ்கீம் கொண்டு வந்த பர்சன் பார்த்தோம்னா ராஜீவ்காந்தி. அதனால தான் அவர் பேரில் வழங்கப்பட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக 2020 5 ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு. இதுலேயும் கிரிக்கெட் பர்சனான ரோஹித் சர்மா ராஜீவ்காந்தி கேல் ரத்ன விருது 2020 5 ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதில் கிரிக்கெட்டரான ரோஹித் சர்மா, அடுத்து வினேஷ் போகத், இவங்க ஒரு விமன் ரெஸ்லர். அடுத்து விமன்ஸ் ஹாக்கி டீம் கேப்டனான ராணி ராம்பல். டேபிள் டென்னிஸ் பர்சனான மணிகா பத்ரா, இவங்க டேபிள் டென்னிஸ் கேமை சேர்ந்தவங்க. அண்ட் தென் ஃபைனலி பேரா அத்லட்டான நம்ம ஊருக்காரர் மாரியப்பன் தங்கவேலு. ஸோ தமிழ்நாடு, சேலம் தமிழ்நாடு சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலுங்கிறவங்களுக்கு ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது 2020 கொடுக்கப்பட்டிருக்கு. Which of the following is a traditional painting of Odisha? ஒடிசாவோட ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங் என்னது? வர்லி, பட்டச்சித்ரா, சஞ்சி, மதுபானி. ஸோ ஒடிசாவோட ட்ரெடிஷ்னல் ஆர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டச்சித்ரா. இந்த வர்லி ஆர்ட் அப்படிங்கிறது மகாராஷ்டிராவை சேர்ந்தது. வர்லி அப்படிங்கிற ஒரு ஆர்ட் வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தது. அண்ட் மதுபானி ஆர்ட், இதுவும் வந்து ஒரு பெயிண்டிங் ஒர்க் தான், இது பீகாரை சேர்ந்தது. அண்டு வேற சில முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா பித்தோரா பெயிண்டிங். பித்தோரா பெயிண்டிங் அப்படிங்கிறது குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரத்வாஸ் பிலாலாஸ் அப்படிங்கிற ட்ரைப்ஸ், ஸோ பழங்குடியினர், ரத்வாஸ் பிலாலாஸ் அப்படிங்கிற பழங்குடியினரால் வரையப்படுற ஒரு பெயிண்டிங் தான் வந்து பித்தோரா பெயிண்டிங். அண்ட் தென் கலம்கரி பெயிண்டிங். இந்த கலம்கரி பெயிண்டிங் கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்ட்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்ட், ஆந்திர பிரதேஷ். அண்ட் தென் தங்கா பெயிண்டிங். இது வந்து ஒரு டிபெட்டியன் ஃபோக் பெயிண்டிங்ஸ். இதில் புத்தரோட வரலாறுகள், அதே மாதிரி அவங்களோட சர்மன்ஸ், அவர் என்ன ப்ரீச் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து போற்றுவிக்கும் விதமாக வரையக்கூடிய ஒரு பெயிண்டிங் தான் வந்து தங்கா பெயிண்டிங்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபோக் பெயிண்டிங்ஸ், ஓகேங்களா. அண்ட் இந்த பட்டச்சித்ரா பெயிண்டிங் அப்படிங்கிறது வந்து ஹிந்து சமயத்தை சார்ந்தது. அதுலேயும் குறிப்பாக வைஷ்ணவ குரூப்பை, அதாவது வைஷ்ணவ சமயத்தை சேர்ந்து வரையக்கூடிய ஒரு பெயிண்டிங்னா அது பட்டச்சித்ரா பெயிண்டிங். Who among the following was not a governor of Reserve Bank of India? மன்மோகன் சிங், சுனில் அரோரா, உர்ஜித் பட்டேல், ரகுராம் ரஞ்சன். ஸோ இந்த 4 பேரில் யார் கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ கிடையாது? ஸோ நம்ம பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், மன்மோகன் சிங்கை வந்து செலக்ட் பண்ணிடுவோம், ஓகேங்களா. மன்மோகன் சிங் கவர்னர் ஆஃப் ஆர்பிஐயாக இருந்தவர். அண்ட் செகண்ட் ஆப்ஷன் சுனில் அரோரா. சுனில் அரோரா அப்படிங்கிறவர் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்.
23rd சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தவர் தான் சுனில் அரோரா. ஸோ அப்போ கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ யார் இல்லாதவர் அப்படின்னு பார்த்தோம்னா சுனில் அரோரா. உர்ஜித் பட்டேல் இவர் 24th ஆர்பிஐ கவர்னர். ரகுராம் ராஜன் உர்ஜித் பட்டேலுக்கு முன்னாடி கவர்னராக இருந்தவர் 23rd. சரி, இப்போ யார் கவர்னர் அப்படின்னு பார்த்தோம்னா 25th கவர்னரா சக்திகந்தா தாஸ். சக்திகந்தா தாஸ் தான் வந்து ஆர்பிஐயோட கவர்னராக இருக்காரு. அண்ட் ஆர்பிஐயோட டெப்புட்டி கவர்னர்ஸ். ஸோ ஆர்பிஐயில் பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்னர் 4 டெப்புட்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க. இந்த 4 டெப்புட்டி கவர்னர் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டி ரவிசங்கர், எம்.கே. ஜெயின், மைக்கேல் டி பத்ரா அண்ட் எம். ராஜேஸ்வர ராவ். ஸோ இவங்க 4 பேருமே டெப்புட்டி கவர்னர்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது எப்போ தொடங்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 1st April 1935. அண்ட் இந்த ஆர்பிஐ தொடங்கப்படுறதுக்கு முக்கியமான காரணம் யார் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹில்டன் யங் கமிஷன். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல ஹில்டன் யங் கமிஷன் தான் வந்து இந்த ஆர்பிஐ அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஆர்பிஐ எப்போ நேஷனலைஸ்ட் ஆக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 1st January 1949. ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர் ஸ்டார்டிங் பீரியட்ல இதோட ஹெட் குவார்ட்டர் கொல்கத்தாவில் இருந்ததுங்க. அண்ட் தென் அந்த ஹெட் குவார்ட்டர் மும்பைக்கு மாற்றப்படுது, பர்மனெண்ட்டாக மும்பைக்கு சேஞ்ச் பண்ணப்படுது. கிளியர்? ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க ஆர்பிஐ ரிலேட்டடானது. அண்ட் ஆர்பிஐயோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கவர்னர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சர் ஆஸ்பார்ன் ஏ ஸ்மித். சர் ஆஸ்பார்ன் ஏ ஸ்மித் ஸ்டார்டிங் பீரியட்ல இவர் தான் இருந்தார். இவர் ஒரு பிரிட்டிஷ் பர்சன். சரி, ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னராக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிடி தேஷ்முக். 1943 இருந்து 47 வரைக்கும் கவர்னராக இருந்தவர். இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ. ஸோ இந்த கவர்னரோட பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு 3 வருஷம் மட்டுமே. ஓகேங்களா? 3 வருஷம் மட்டும்தான் அவங்களோட டென்யூர். அதுக்கப்புறம் மறுபடியும் ரீஅப்பாயின்மெண்ட் ஆவாங்க, இல்லைனா வேற யாராவது அப்பாயின்மெண்ட் செய்யப்படுவார்கள். Which of the following is the ancient book written by Banabhatta? Kadambari, Mirchakatika, Megadudam, Geeta Govinda. பானபத்தா அப்படிங்கிறவர் வந்து வர்தனா டைனாஸ்டியை சேர்ந்த ஒரு புலவர். வர்தனா டைனாஸ்டியை சேர்ந்த ஒரு பொயட் அப்படின்னு பார்த்தோம்னா பானதத்தா. குறிப்பாக வந்து ஹர்ஷவர்தனா கோட்டில் இருந்தவர். ஹர்ஷ்வர்தனா கோட்டில் இருந்த ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்தோம்னா பானபட்டா. ஸோ இவர் எழுதின ஒரு முக்கியமான புக் அப்படின்னு பார்த்தோம்னா ஹர்ஷ சரித்ரா. ஹர்ஷ சரிதா. இந்த புக் வந்து சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் எழுதப்பட்ட ஒரு புக். ஸோ அந்த வகையில் இன்னொரு புக் அப்படின்னு பார்த்தோம்னா கதம்பரி. இந்த புக்கும் ஹர்ஷச்சரிதாங்கிற புக்கும் ரெண்டுமே பானபட்டா அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டது. அண்ட் ஹர்ஷாவால, ஸோ ஹர்ஷாவால எழுதப்பட்ட ஒரு புக் அப்படின்னு பார்த்தோம்னா ரத்னாவளி. ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு புக். வாட் இஸ் பர்சி நியூ இயர் நோன் ஆஸ்? உகாதி, நவ்ரோஸ், பட்டேட்டி, புத்தாண்டு. ஸோ புத்தாண்டு நம்ம தமிழ் முறைப்படி கொண்டாடக்கூடிய ஒரு நியூ இயர். ஸோ இது கிடையாது. அண்ட் உகாதி தெலுங்கு மக்களால் கொண்டாடப்படக்கூடியது. அண்ட் நவ்ரோஸ் பட்டேட்டியில் தான் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இப்போ இந்த பார்ஷிய நியூ இயர் அப்படின்னு பார்த்தோம்னா பார்ஷிய மக்கள்னா பார்த்தோம்னா ஜொராஸ்ட்ரியன் கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் தான்
இந்த பார்ஷிய மக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜொராஸ்ட்ரியனோட நியூ இயர் அப்படின்னு பார்த்தோம்னா நவ்ரோஸ். ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஈரானியன் நாட்டை சேர்ந்தவர்கள் தான். ஈரானியன் நியூ இயர் இல்லைனா பார்சி நியூ இயர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? பார்சினா பெர்ஷியன் லாங்குவேஜை பேசக்கூடிய மக்கள் தான். இந்த ஜொராஸ்ட்ரியன் கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் தான் வந்து இந்த பார்சி மக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவ்ரோஸ் அப்படிங்கிற நியூ இயர் எந்த நாளில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா 21 மார்ச். 21 மார்ச். ஓகேங்களா? The book War and Peace is written by Leo Tolstoy, Dalai Lama, Maruf Raza, H.G. Wells. ஸோ இந்த புக் பார்த்தோம்னா வார் அண்ட் பீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான புக். லியோ டால்ஸ்டாயால் எழுதப்பட்டன ஒரு புக். லியோ டால்ஸ்டாய் இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து ஒரு ரஷ்யன் ரைட்டர். இந்த புக்கை வந்து 1869 இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. ரொம்ப ஃபேமஸான புக்கும் கூட. இந்த புக்கை இந்தியாவை சேர்ந்த ருத்ர நாராயண் அகர்வால் அப்படிங்கிற ஒரு பர்சன் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. ஸோ இந்தியாவை சேர்ந்த ருத்ர நாராயண் அகர்வால் லியோ டால்ஸ்டாய் எழுதின வார் அண்ட் பீஸ் அப்படிங்கிற புக்கை ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் எழுதின, அதாவது லியோ டால்ஸ்டாயோட வேறு சில புக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சில இம்பார்ட்டண்டான புக்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஆனா கரேனினா, The Death of Ivan Ilyich, Resurrection, A Confession, What I Believe, The Kingdom of God is within you. The Kingdom of God is within you. இதெல்லாமே வந்து லியோ டால்ஸ்டாயால் எழுதப்பட்ட ஃபேமஸ் புக்ஸ். ஆனா கரேனியா, The Death of Ivan Ilyich, Resurrection, A Confession, What I Believe, The Kingdom of God is within you. How many digits are there on a debit card? 15, 16, 14 and 17. ஸோ டெபிட் கார்டு இல்லைனா ஒரு ஏடிஎம் கார்டு. இந்த ஏடிஎம் கார்டில் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 16 டிஜிட்ஸ் நம்பர் இருக்கும். 4 நாளாக வந்து 16 டிஜிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 16 டிஜிட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் டிஜிட். ஓகேங்களா? லாஸ்ட் டிஜிட் ஆஃப் த கார்டு மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்னு பார்த்தோம்னா இந்த கார்டோட வேலிடிட்டி ஆஃப் த கார்டு நமக்கு தெரியும். அண்டு 7th இருந்து 15th டிஜிட் வரைக்கும் இருக்க நம்பர்ஸை நம்ம யாருக்கிட்டையும் சொல்லவும் கூடாது. ஏன்னா இந்த 7th இருந்து 15th வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டோட இணைக்கப்பட்ட ஒரு நம்பர். ஓகேங்களா? எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சொந்தமான கார்டு அப்படிங்கிறத இந்த 7 to 15 டிஜிட் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டு 6 டிஜிட்ஸ் இருக்கக்கூடிய நம்பரை இஷ்யூவர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். IIM. ஸோ இது யார் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, எந்த பேங்க் மூலிமா வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இந்த இஷ்யூவர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஸோ இந்த நம்பர்ஸ், அதாவது 1 to 16 டிஜிட்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்ககிட்ட ஒரு ஏடிஎம் கார்டு இருக்குன்னா அந்த நம்பரை யார் கேட்டாலும் சொல்லாதீங்க. அதே மாதிரி அதோட பேக் சைடில் ஒரு 3 நம்பர் இருக்கும், சிசிவி நம்பர்னு. அந்த நம்பரும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஓகேங்களா?
To which of the following event Lord Curzon is related? Lord Curzon இந்த 4 ஈவெண்ட்ல எதுக்கு பொறுப்பாவாரு? Partition of Bengal, setting up of a Durand Commission, Bhutan War, introduction to a system of budget. லார்ட் கர்சன் எந்த டைம்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் வைஸ்ராயாக இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா 1899 1905 வரைக்கும் இருந்தார். இந்த பீரியடில், அதாவது 1905 தான் இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. அண்ட் தென் அதுக்கு அடுத்து வரக்கூடிய லார்ட் ஹெர்டேஜ் 2 1911 இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலை கேன்சல் பண்ணுறாரு. ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் கேன்சல் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் ஹெர்டேஜ் 2. அண்ட் இவரோட பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா 1910 இருந்து 1916 வரைக்கும் இவரோட பீரியட்ல தான், அதாவது 1911 தான் வந்து கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய கேபிட்டலை டெல்லிக்கு ஷிஃப்ட் பண்ணுறாரு. ஸோ எப்போ டெல்லிக்கு கேபிட்டல் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 1911. யாரோட பீரியட்? லார்ட் ஹெர்டேஜ் 2. The term time trial is associated with which of the following sport? Cycling, hockey, shooting, swimming. So இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான டேர்ம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வகையில் இந்த டைம் ட்ரையல் அப்படிங்கிறது சைக்கிளிங் கேமுக்கு அசோசியேட்டடான ஒரு டேர்ம். டைம் ட்ரையல், ஸ்டேயர், ஸ்ப்ரிண்ட், பர்சியூட், இது எல்லாமே வந்து சைக்கிளிங் ரிலேட்டடான டேர்ம்ஸ். Who is the 17th லோக்சபா ஸ்பீக்கர்? மேரா குமார், சோம்நாத் சட்டர்ஜி, ஓம் பிர்லா, சுமித்ரா மகாஜன். 17th லோக்சபா ஸ்பீக்கர் வந்து ஓம் பிர்லா. ஸோ ஓம் பிர்லா அப்படிங்கிறவர் ராஜஸ்தான் ஊரை சேர்ந்த ஒரு பிஜேபி கேண்டிடேட். அண்ட் மீரா குமார், ஸோ இவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அப்படின்னு பார்த்தோம்னா மீரா குமார். அண்ட் ஃபர்ஸ்ட் லோக்சபா ஸ்பீக்கர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அது ஜிவி மவலங்கர் ஃபர்ஸ்ட் லோக்சபா ஸ்பீக்கர். ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அப்படின்னு கேட்டாங்கன்னா மீரா குமார். How many schedules are there in Indian Constitution? 14, 12, 11, 13. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த டைமில் 395 ஆர்டிகல்ஸ் இருந்தது. ஸோ இது அடாப்ட் பண்ணப்பட்ட சமயத்தில், ஓகேங்களா, 395 ஆர்டிக்கல், 22 பார்ட், 8 ஷெட்யூல் இருந்தது. இப்போ ப்ரெசண்ட்டாக எத்தனை ஷெட்யூல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ப்ரெசண்ட்டில் பார்த்தோம்னா 448 ஆர்டிகல்ஸ் இருக்குங்க. 448 ஆர்டிகல்ஸ், 25 பார்ட்ஸ் அண்டு 12 ஷெட்யூல்ஸ். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 12. ஒருவேளை இந்த இடத்துல 8ன்னு கொடுத்துருந்தா கூட how many schedules are there கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் 12 தான் சூஸ் பண்ணணும், 8 செலக்ட் பண்ணிடாதீங்க. அட் த டைம் ஆஃப் ஆரிஜினல்னா அட் த டைம் ஆஃப் அடாப்ஷன் அப்படின்னு கேட்டால் மட்டும் 8 சூஸ் பண்ணுங்க, ஓகேங்களா. According to the census 2011, what is the population density of India? 372 per square kilometer, 382 per square kilometer, 352 per square kilometer, 362 per square kilometer. ஸோ இந்தியாவோட பாப்புலேஷன் டென்சிட்டி 2011 சென்சஸ் படி எவ்வளோ பர் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 382 பர் ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் டென்சிட்டி ஆஃப் இந்தியா. பாப்புலேஷன் டென்சிட்டி ஆஃப் இந்தியானா அது 382 ஸ்கொயர் கிலோமீட்டர். இப்போ ஸ்டேட்டில் பார்த்தோம்னா ஹையஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி அது பீகார், 1160%. ஸோ இந்த பர் அப்படிங்கிறது பர்சன்ஸ், ஓகேங்களா, பர்சன்ஸ் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர், மீன் 382 persons per square kilometer.
ஸோ செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடியது பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலோட டென்சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 1028% பர் ஸ்கொயர் கிலோமீட்டர். அண்ட் லீஸ்டில் இருக்கக்கூடியது பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ்க்கு 829% பர் ஸ்கொயர் கிலோமீட்டர். அண்ட் செகண்ட் லீஸ்ட், ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லோயஸ்டில் ஃபர்ஸ்ட்டு. செகண்டில் இருக்கக்கூடியது பார்த்தோம்னா கேரளா 860% பர் ஸ்கொயர் கிலோமீட்டர். அண்ட் சென்சஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய டாபிக் இருக்குங்க. சென்சஸே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் ஸ்டாட்டிக்கை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் சென்சஸ் எந்த வருஷம் எடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 1872 ஃபர்ஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அண்டு ஒவ்வொரு சென்சஸும் 10 வருஷ இடைவெளியில் எடுக்கப்படுது. நெக்ஸ்ட்டு 2021 எடுக்கப்பட போகுது. ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸும் வந்து 2021 தான். ஓகேங்களா? ஸோ சென்சஸை பொறுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஸ்டேட் ரொம்ப பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட்? மோஸ்ட் பாப்புலஸ் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ். அண்ட் லீஸ்ட் பாப்புலஸ் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா லக்ஷதீப். and highest population union territory Delhi. highest sex ratio எந்த ஸ்டேட்டுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா. highest literary ரேட்டும் வந்து கேரளா. and highest density பீகார். செகண்ட் ஹையஸ்ட் டென்சிட்டி வெஸ்ட் பெங்கால். அண்ட் லீஸ்டா இருக்கக்கூடியது உத்தரப்பிரதேஷ். ஹூ டிஸ்கவர்ட் எலக்ட்ரானை முதல்ல கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜே தாம்சன். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகேங்களா? ஜே தாம்சன் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறாரு. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தா 1897 இவர் வந்து எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் தென் ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை பற்றி படிச்சுட்டு இருக்கும் போது இந்த எலக்ட்ரான் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. Which of the following ministers is named in the 100 most influential in UK-India relation celebrating women list? ஸோ மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் லிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் விமனுக்குன்னு வேர்ல்டுலேயே மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போடுவாங்க. அதில் இந்த 100 பிளேஸில் இருக்கக்கூடிய விமன் லிஸ்ட்டில் 2019 லிஸ்ட். ஓகேங்களா? இது அதில் யார் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபினான்ஸ் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன். Which of the following dynasties was founded by Qutbuddin Aibak? சேரா, நந்தா, சுங்கா, ஸ்லேவ். ஸோ குதுப்புதீன் ஐபக் அப்படிங்கிறவர் வந்து ஸ்லேவ் டைனாஸ்டியோட ஃபவுண்டர். இந்த ஸ்லேவ் டைனாஸ்டி ஆனது டெல்லி சுல்தானோட ஃபர்ஸ்ட் டைனாஸ்டி. 1206 1290 வரைக்கும் இந்த டைனாஸ்டி இருக்கு. ஸ்லேவ், கல்ஜி, துக்ளக், சயீத், லோதி. இதுதான் ஆர்டர். ஓகேங்களா? இந்த ஆர்டரில் தான் வந்து டெல்லி சுல்தான் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ டெல்லி சுல்தானை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைனாஸ்டி அப்படின்னு பார்த்தோம்னா லோதி டைனாஸ்டி. லோதி டைனாஸ்டியோட லாஸ்ட் ரூலர் இப்ராஹிம் லோதி வெர்சஸ் பாபர். ரெண்டு பேரும் பானிபட் போரில் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு பாபர் முகல் சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டுறாரு. கிளியர்? Under which article of Indian Constitution Hindi is declared as official language? 273, 343, 360 and 370. ஸோ இந்த லாங்குவேஜ் பற்றின ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகள் ரொம்ப ரொம்ப காமன். ஓகேங்களா? ஸோ ஹிந்தியை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக டிக்ளேர் பண்ணக்கூடிய ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 343.
ஆனால் இந்த 343 எந்த பார்ட் சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட் 17. Who was the fifth guru in Sikhism? சீக்கிசம் அப்படிங்கிறது ஒரு தனி ரிலீஜன். இந்த ரிலீஜனில் மொத்தமாக 11 குருஸ் இருந்திருக்காங்க. அந்த 11 குருஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த 11 குருஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருந்தது குரு நானக். ஃபஸ்ட்டு குரு அப்படின்னு பார்த்தோம்னா குரு நானக். செகண்ட் குரு குரு அங்கத். தேர்டு குரு அமர்தாஸ். ஃபோர்த்து குரு ராம்தாஸ். ஃபிஃப்த் குரு அர்ஜன் தேவ். சிக்ஸ்த் குரு ஹர்கோவிந்த். செவன்த் குரு ஹர் ராய். எய்த் குரு ஹர் கிருஷ்ணா. and 9th Guru Tegh Bahadur. 10th Guru Gobind Singh. 10th வந்து Guru Gobind Singh. and finally 11th Guru Granth Sahib. ஸோ இப்போ ஆப்ஷனில் பார்க்கலாம். குரு அங்கத் அப்படிங்கிறவர் வந்து செகண்ட் சீக் குரு. குரு ராம்தாஸ் ஃபோர்த்து சீக் குரு. குரு அர்ஜுன் தேவ் என்னோட ஃபிஃப்த் குரு. என்னோட ஆன்சரும் அவர் தான். அந்த குரு ஹர் ராய் அப்படிங்கிறவர் செவன்த்து சீக் குரு. ஸோ இந்த 11 சீக் குருஸ்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கூட. விச் ஆர் த ஃபாலோயிங் குவான்டிட்டிஸ் ஹேவ் தி SI யூனிட் நேம்டு ஆஃப்டர் பிளைஸ் பாஸ்கல்? எனர்ஜி, ப்ரெஷர், ஒர்க், பவர். ஸோ பாஸ்கல் அப்படின்னு வரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரெஷர். ரொம்ப சிம்பிளான கேள்வி. Who among the following presented the Union Budget of India maximum times? R.K. Shanmugam Sethi, Pranab Mukherjee, Morarji Desai, P. Chidambaram. இவங்க எல்லாருமே ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர்கள் தான். இதில் அதிகமான நம்பர்ஸ், அதிக தடவை யூனியன் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மொரார்ஜி தேசாய். அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பி சிதம்பரம். ஸோ எத்தனை தடவை இவங்க ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மொரார்ஜி தேசாய் 10 டைம்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. பி சிதம்பரம் 9 டைம்ஸ் வந்து பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபர்ஸ்ட் உமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரா காந்தி. மொரார்ஜி தேசாய்க்கு அப்புறம் வந்த ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரா காந்தி. அண்டு இவங்க வந்து ஒரு டெம்பரவரி பீரியடுக்கு தான் இருந்தாங்க. பட் ஃபுல் டைம் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தது விமன்ஸில் பார்த்தோம்னா நிர்மலா சீதாராமன். ஆர்கே சண்முகம் செட்டி அப்படிங்கிறவர் வந்து ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்கே சண்முகம் செட்டி. அண்ட் இவர் தான் வந்து முதல்ல அந்த யூனியன் பட்ஜெட்டே வந்து தொடங்கி வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் யூனியன் பட்ஜெட் எப்போ ப்ரெசென்ட் பண்ணப்படுது ஆர்கே சண்முகம் செட்டியால் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 26, 1947. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட். நவம்பர் 26, 1947 ஆர் சண்முகம் செட்டி ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஃபினான்ஸ் Minister of India. Which of the following cell organelle contains DNA apart from nucleus? So DNA அப்படிங்கிறது deoxyribonucleic acid. deoxyribonucleic acid தான் வந்து DNA. இந்த DNA நியூக்ளியஸ்ல மட்டும் இல்லாமல் வேற ஒரு பகுதியிலும் இருக்கக்கூடும். அது வந்து மைட்டோகாண்ட்ரியா நம்ம என்னன்னு சொல்லுவோம், பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே தான் ஏடிபி அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. ஸோ டிஎன்ஏவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா அடினைன், குவானைன், தைமைன், சைட்டோசைன். இதில் அடினைனும்
தயமினும் தான் பாண்டாக இருக்கும், சைட்டோசைனும் குவானைனும் தான் ஹைட்ரஜன் பாண்ட் கிரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? Which of the following states marshy and peaty soil is not predominantly found? இந்த டைப் ஆஃப் சாயில் எந்த ஸ்டேட்டில் கிடையாது அப்படின்னு சொல்லி கேள்வி. கேரளாவில் இந்த டைப் ஆஃப் சாயில் இருக்குது, ஒடிசா இருக்குது, வெஸ்ட் பெங்கால் இருக்குது, பட் மத்திய பிரதேஷில் இந்த டைப் ஆஃப் சாயில் கிடையாது. Which of the following element found in water is responsible for cancer? கேன்சருக்கு முக்கியமான காரணம் வாட்டரில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 4 இதில் அர்சனிக். ஸோ அர்சனிக்கோட லெவல் வாட்டரில் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போணுச்சுன்னா நமக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. Which of the following disease is caused by severe deficiency of proteins? ஸோ புரோட்டீன் டிஃபிஷியன்சி ஒருத்தருக்கு ஏற்படுதுன்னா நமக்கு எந்த வகையான டிசீஸ் வரும்? குவாஷியோர்கர், அனிமியா, ஓயிஸ்டோபோரோசிஸ், காய்டர். காய்டர் அப்படிங்கிறது அயோடின் டிஃபிஷியன்சியால் ஏற்படக்கூடிய ஒரு நோய். ஆயிஸ்டோபோரோசிஸ் ஒருத்தருக்கு கால்சியம் குறைபாடால் ஏற்படுறது. அனிமியா அயன் குறைபாடு. அப்போ ரிமைனிங் என்னோட ஆப்ஷன் குவாஷியோர்கர். குவாஷியோர்கர் தான் வந்து புரோட்டீன் டிஃபிஷியன்சியால் ஏற்படக்கூடிய ஒரு நோய். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.